ஹாய், திஸ் இஸ் ஆஷா ஃப்ரம் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி டெய்லர். ஸோ நம்ம இன்றைக்கி என்ன ஸ்டிச் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, பேக் நெக்கு டிசைன் தான் ஸ்டிச் பண்ண போகிறோம். இது வந்து ஒரு கஸ்டமைஸ்டு டிசைன் தான், கஸ்டமர் சென்ட் பண்ணியிருந்தது. ஸோ அதை வச்சு தான் நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா பேக் பார்ட்டில் கம்ப்ளீட்டாக வந்து பின்னாடி மடிச்சடிக்கிறது, அந்த கிராஸ் பிடிக்கிறது எல்லாமே முடிச்சாச்சு. அதாவது பின்பக்கத்தை ஃபினிஷ் பண்ணி வச்சாச்சு. இதோட பார்டர் வந்து இந்த கலரில் தான் இருக்குது. பார்த்திங்கனாலே தெரியும், ப்ளூ கலர், பிங்க்கில் ப்ளூ இருக்கிற மாதிரி. ஸோ லேஸ் ஒர்க் வச்சு தான் ஸ்டிச் பண்ண போகிறேன். இந்த லேஸு நான் சூஸ் பண்ணியிருக்கேன். இன்னொரு லேஸும் சூஸ் பண்ணியிருக்கேன். இதை டபுளாக வச்சா கொஞ்சம் ரொம்ப ஒரு வித்தியாசமாக தெரியுமோன்ற ஃபீலில் ஒரு லைட் அண்ட் அதாவது இதிலே சின்னது ஒன்று பெருசு ஒன்று 2 ஷேடில் வச்சுருக்கேன் சில்வர் கலரில். ஸோ பார்த்திங்கன்னா இப்போ வந்து நெக் பேட்டர்னுக்கு ஏற்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்த அதே சேம் டிசைனில் பார்த்திங்கன்னா நான் வந்து இந்த ப்ளூ கலர் கிளாத், அதாவது பார்டரை வந்து டபுள் ஸ்டிச் பண்ணி ஃபினிஷ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதை வந்து அப்படியே மேலே அந்த நெக்குக்கு ஏற்ற மாதிரி வச்சு ப்ளேஸ் பண்ணிவிட்டு அதை வந்து ஒரு ஸ்டிச் பண்ணணும். பார்த்திங்கனாலே தெரியும், ஓரத்தில் அதாவது அதோட கார்னர் ஃபுல்லாக வந்து கரெக்டாக இந்த நெக்கோட கார்னரோடு உட்கார்ற மாதிரியும், கீழே அதே மாதிரி பேக் ஹிப் பெல்ட்டுக்கிட்ட அதே மாதிரி வர மாதிரியும் ஈவனாக ஸ்டிச் பண்ணிடணும். ஸோ நான் வந்து இப்படி தான் ஸ்டிச் பண்ண போகிறேன். சேஃப்டி பின் வந்து வச்சிட்டோன்னா நம்மளுக்கு வந்து அந்த கிளாத் வந்து மூவ் ஆகாமல் இருக்கும், முன்ன பின்ன போகாத அளவுக்கு நீட்டாக இருக்கும். ஸோ அதனால தான் இப்போ பார்த்திங்கன்னா ஸ்டிச் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். சுற்றிலும் வந்து சின்ன தையலாக, அதாவது ரொம்ப பொடி தையலாகவும் இல்லாமல் ரொம்ப பெருசாகவும் இல்லாமல் மீடியமாக வச்சு நீட்டாக ஸ்டிச் பண்ணுறோம். சுற்றிலும் நம்ம ஸ்டிச் பண்ணணும். இதோட அவுட்லுக் வந்து, அதாவது இந்த டிசைன் எப்படி டிசைன் நம்மளுக்கு கொடுத்துருந்தாங்கன்றத இப்போ வந்து பார்த்திங்கன்னா சுற்றிலும் நம்ம ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கோம். பார்க்கும்போதே தெரியும், அதாவது கார்னரில் ஸ்டிச் பண்ணணும். ஏன்னா நம்ம 4 பக்கமுமே வந்து ஃபுல்லாக சீல் பண்ண கிடையாது. அதாவது மேலேயும் கீழே நெக் பேட்டர்ன் வர இடத்துலையும் கீழே ஹிப் சைடு வர இடத்துல மட்டும்தான் நம்ம க்ளோஸ் பண்ணியிருக்கோம். சைடில் வந்து ஓப்பனில் இருக்கிறதுனால ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி பொடி ஸ்டிச்சாக போட்டு அதுக்கு மேலே லேஸ் ஒர்க்கு பண்ண போகிறோம். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த லேஸ் தான் ஃபஸ்ட்டு நான் சூஸ் பண்ணேன். பட் இது ரொம்ப அகலமாக இருக்குது, 2 சைடாக வச்சா கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும், கொஞ்சம் கிராண்ட் லுக்கு கிடைக்காது அப்படின்ற மாதிரி அதாவது ரொம்ப கிராண்டாக தெரிகிற மாதிரி இருக்கும், ரொம்ப ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்குமோன்னு ஒரு ஃபீலிங்கு. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா சேம் சில்வர் கலரில் சிம்பிளாக ஒரு லேஸ் வச்சு ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து வைக்க போகிறேன். பார்த்திங்கனாலே தெரியுது, இப்போ ஒரு 1/4 இன்ச்சு அந்த மாதிரி இருக்கிற மாதிரி ஒரு லேஸு சூஸ் பண்ணியிருக்கேன். ப்ளைனாக தான் இருக்கும், இது டிசைன்லாம் கிடையாது. ஸோ இதை நம்ம இப்போ ஸ்டிச் பண்ணுறோம். ரெண்டு தையல் போடுற மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணியே ஆகணும். ஏன்னா 2 தையல் போடுறதுனால தான் பிசுறு வந்து அதிகமாக வராது. ஸோ சைடில் அதில் ஒரு வேளை பிசுறு வரலாம். ஸோ அந்த மாதிரி வராமல் இருக்கிறதுக்காக டபுள் ஸ்டிச் போடணும். ஸோ இந்த சைடு ஓரத்தில் வச்சு தைக்கும்போது இந்த சைடு ஒரு ஸ்டிச்சு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த சைடு. ஸோ டபுள் சைடுமே நம்ம நீட்டாக போடணும். ஸோ எந்த அளவுக்கு நீட்டாக போட்டிருக்கோமோ அந்த அளவுக்கு பிசுறு அந்த மாதிரி இது வராமல் இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் தான் நான் அந்த பெரிய லேஸ் வச்சு ஸ்டிச் பண்ண போகிறேன். முதலையே நம்ம 2 சைடும் இதே மாதிரி வச்சு தைக்கும்போது உங்களுக்கே தெரியும் அவுட்லுக் எந்த மாதிரி இருக்கும் அப்படின்றது. ரொம்பவே வித்தியாசமாக ஒரு விகாராக இருக்கிற மாதிரி தோணும். ஸோ ரொம்பவும் சிம்பிள் இல்லாமல் ரொம்பவும் கிராண்ட் இல்லாமல் மீடியமாக இந்த மாதிரி வைக்கணுன்றதுக்காக தான் ஸோ நான் வந்து இப்படி சூஸ் பண்ணி வைக்கிறேன். லேஸாக அதுக்கேற்ற மாதிரி நீட்டாக வச்சு ஸ்டிச் பண்ணுவோம். கரெக்டாக அதோட லென்த்துக்கு ஏற்ற மாதிரியே நீட்டாக போகணும். ஸோ இப்போ டபுள் சைடு இதுலேயுமே 2 சைடு, ஏன்னா அது 1/4 இன்ச்சு, அதுலேயுமே 2 ஸ்டிச் போட்டிருக்கோம். இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா 2 ஸ்டிச்சு தான்.
ஸோ இப்போ ஒரு பக்கத்தை நம்ம நீட்டாக ஃபினிஷ் பண்ணியாச்சு, இன்னொரு பக்கத்தையும் அதே மாதிரியே ஃபினிஷ் பண்ண போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 3 இன்ச்சு அகலம் 3 இன்ச்சு உயரம் அளவுக்கு வந்து ட்ரையாங்கிள் ஷேப்பில் வந்து நம்ம கிளாத்தை ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறோம். ஏன்னா அந்த டிசைன் வந்து அந்த மாதிரி இருந்துச்சு. பட் நான் 2 அதில் அவங்க அனுப்பியிருந்த ப்ளவுஸில் பார்த்திங்கன்னா ஒரே ஒன்று தான். பட்டு இருந்தாலும் நம்ம 2 தான் இருக்கிற மாதிரி வைக்கலாமே அப்படின்றதுக்காக நான் 4 பீஸ் இது பண்ணியிருக்கேன். சென்டரில் அந்த ப்ளூ கிளாத் இருக்கிறனால, ஸோ அந்த ப்ளூ கிளாத் மேலே சேம் ப்ளூ வச்சா எடுப்பாக தெரியாது. ஸோ அதனால் பிங்க் கலர் சூஸ் பண்ணி பிங்க் கலரில் ட்ரையாங்கிள் ஷேப்க்கு தச்சாச்சு. ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா டபுளாக வைக்கணும், அதாவது ஆப்போசிட்டு ஒன்று இருக்கிற மாதிரி. ஸோ அதே மாதிரி இந்த சைடும் ஒன்று. இன்னொரு தான் அதே மாதிரி அது கீழே ஒன்று மேலே ஒன்று வச்சு ஸ்டிச் பண்ணணும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ஸ்டிச் பண்ணியாச்சு. நம்ம இந்த மாதிரி டிசைன் வைக்கலான்னு பார்த்தோம், பட் அது அவ்வளோவா அது லேஸ் இருக்கிறனால இப்போ சிங்கிளாக நம்ம வச்சு அதை நெக்கில் பரட்டும் போது இந்த டிசைன் ஓகேவாக இருக்கும். பட் இந்த மாதிரி இருக்கும்போது இந்த மாதிரி தான் ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ இதுக்கு மேலே வந்து சென்டராக 2ஐயும் ஒன்று மேலே ஒன்று வச்சுருக்கனால நம்ம ஒரு சின்ன லேஸை வச்சு ஃபினிஷ் பண்ண போகிறோம். பட் அதில் அவங்க டிசைன் சென்ட் பண்ணியிருந்ததுலேயும் இதே மாதிரி லேஸ் தான் இருந்துச்சு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி லென்த் வைஸ் நம்ம வச்சு ஸ்டிச் பண்ணுறோம். ரெண்டு சைடுமே ஸ்டிச் பண்ணுறோம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த டிசைன் ஃபினிஷ் ஆகிடுச்சு. ஸோ இதுதான் அவங்க சென்ட் பண்ணியிருந்தது, அதே மாதிரியே நம்ம ஸ்டிச் பண்ணியாச்சு. இதுக்கு நாட் வந்து லாஸ்ட்டாக ஃபைனலாக தான் நம்ம ஸ்டிச் பண்ணுவோம். பட் இருந்தாலும் நெக் பேட்டர்ன் எந்தளவுக்கு இருக்குன்றத மறக்காமல் லைக் அண்ட் கமெண்ட் மூலமாக தெரியுங்க. இதோட அவுட்லுக் இது தான், ஓவரால் அவுட்லுக் இந்த மாதிரி தான் இருக்கும். எப்படி இருக்குன்னு பாருங்கள். இது எந்தளவுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருந்துச்சோ அந்தளவுக்கு. தேங்க்யூ.